உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாமி, என்ன சாமி இது? என்னத்துக்கோசரம் உங்க கையெல்லாம் இப்படி கருப்பு நிறமா மாறிச்சு? இது எச்சரிக்கை மகளே. எச்சரிக்கைனா எனக்கு புரியல சாமி. நீ கேட்ட வரத்துக்கு நான் உதவி செய்ய சரின்னு சம்மதிச்சனே, அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு இந்த பிரபஞ்சம் காமிக்கிற எச்சரிக்கை இது. என் அறிவுக்கு இதெல்லாம் எட்டாது. என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? ஆமா ராணி, மீனோட உடம்புக்குள்ள பொம்மியோட ஆத்மா குடிகொண்டிருக்கு. மறுபடியும் அந்த ஆத்மா வெளியே வரும்போது அவ பூத உடலுக்குள்ள போய் சேர்ந்தாகணும். அப்படி அந்த ஆத்மா வெளியே வரக்கூடிய நேரத்துல பூத உடல் அங்க இருந்தாகணும்ன்றதுதான் விதி. பொம்மியோட பூத உடலை எனக்கு தெரிஞ்ச ஆத்ம வித்த மூலியமா நான் வெளியே கொண்டு வந்துருவேன். ஆனா அந்த பொம்மியோட பூத உடலுக்குள்ள வெளியில வர்ற பொம்மியோட ஆத்மா ஐக்கியமானதும் கொஞ்ச நேரத்துக்கு எந்த சக்தியும் இல்லாத ஒரு ஜடம் போலதான் அது இருக்கும். அந்த நேரத்துல ஒரு சாதாரண துஷ்ட சக்தி நினைச்சா கூட பொம்மிய தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து மொத்தமா அழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? உங்களோட சக்தியால அந்த ஆத்மா உடம்ப காப்பாத்த முடியாதா? ராணி, இந்த உலகத்துல முடியாதுன்றது எதுவும் இல்லாமா. ஆனா என்னால முடியாதுன்னு சொன்னனே தவிர காப்பாத்த முடியாதுன்னு சொல்லல. என்னால முடியாத விஷயத்த உன்னால செய்ய முடியும். உன்னால பொம்மையோட ஆத்மா உடலை காப்பாத்த முடியும். சாமி, என்னாலயா? என்ன சாமி சொல்றீங்க? ஆமா ராணி, உன் ஒருத்தியால மட்டும்தான் பொம்மையோட ஆத்மா உடலை காப்பாத்த முடியும். ஆனா இந்த விஷயத்த நீ உயிரை பணைய வச்சுதான் செய்ய முடியும். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா ராணி, உன் அக்கா பொம்மையை இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வரணும்னா உன்னோட உயிரை கொடுக்க வேண்டியது வந்தாலும் வரும். ஏதோ ஒரு ஆள் தான் இந்த உலகத்துல எஞ்சி நிப்பாங்க. அதனாலதான் ஆரம்பத்திலே நீ வந்து கேட்டப்போ என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு மறுத்தேன். இந்த பிரபஞ்சத்தோட விதிமுறைகளை மீறும் போது அதற்கான எதிர் விளைவுகளும் இழப்புகளும் நடந்துதான் தீரும். இப்ப நீ நல்லா யோசிச்சு நீயே சொல்லு, ஓ பொம்மி அக்காவை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்காக நீ உன்னோட உயிரை பணைய வைக்கிறதுக்கு தயாரா? நீ நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தரேன். ஆனா ஒரு நல்ல முடிவா நீயே எடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.